ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையினாலே வாக்குத்தத்தத்தினாலே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற தேவனே, உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்றபடியாய் இதோ நீர் இப்பொழுதும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்துக்காய் உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏற்றுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வேன். ஆமென். இது இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் இதுதான். பயப்படாதே, உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வேன். ஆமென். நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பயப்படாதேங்கிற வார்த்தையை வேதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் எடுத்தோடனே அந்த சொல்யூஷனை சொல்ல மாட்டார். நான் இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்கிறேன் அப்படின்லாம் இல்லை. எடுத்தோடனே பயப்படாத. ஹல்லேலூயா. பயப்படாதம்பார். அது எவ்வளோ பெரிய அந்த ஒரு நெருக்கத்தில், பிரச்சனையில், வேதனையில் இருக்கிறவங்களுக்கு அது மிக மிக ஒரு ஆறுதலாக, தேறுதலாக இருக்கும். ஆமென். நம்ம முன்னாடி இந்த ஆரக்சாமி பிரதர் இருந்தார். அவர் தான் மகளுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பலவிதமான நெருக்கங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள்லாம் இருக்கிற போது நாங்கள் ஒரு 4-5 பேர் இருந்தோம். அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, பிரதர், நான் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டேன், பயமாக இருக்குது, நான் எப்படி செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு. உடனே அவர் ஜார்ஜ் பிரதர் சொன்னார், பயப்படாதீங்க பிரதர், நம்ம நடத்துவோம் அப்படின்னாரு. அவர் உடனே ரொம்ப இதாகிட்டார். பிரதர், நீங்கள் 10 ரூபா காசு கூட தர வேண்டாம் பிரதர், நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்களே, எனக்கு புது தெம்பு வந்துருச்சு பிரதர், புது தெம்பு வந்துருச்சுங்கிறார். நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக மற்றவங்களுக்கு ஆற்றவும் தேற்றவும் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம எப்படிப்பட்ட உதவி செய்கிறோமா என்பது அடுத்த பிரச்சனை. ஆமென். நம்ம வார்த்தையினால அவங்கள தேற்றவங்களா இருக்கணும். பயப்படாதே, பயப்படாதீங்க பிரதர்னு சொன்ன ஒரு வார்த்தை அவருக்கு அவ்வளோ ஆறுதலா இருந்தது அப்படின்னாரு. ஆமென். வேதத்தில் பார்க்குறோம், ஆதியாகமம் 15:1 அபிரகாம்கிட்ட சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருப்பேங்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆகார்கிட்ட சொல்றாரு 21:17, பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளை சாகிற நிலைமையில இருக்கு, தண்ணியே கிடையாது, தண்ணி குடிக்க கூட ஒன்றும் இல்லை. உடனே அவர் இங்கே தண்ணி இருக்கு, இங்கே போ அப்படின்லாம் சொல்ல, பயப்படாத, பிள்ளையோட சத்தத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறார், ஏது இருக்கிறார் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவர் எங்கிருந்தோ பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கிருந்தோ பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நம்ம நிலைமையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய பிரச்சனையை, நம்மளுடைய வேதனைகளை யார் பார்க்கிறா, யாருக்கு தெரியும் என்றபடியாய் கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறவராக இருக்கிறார். எந்த நேரத்தில் அவர் கை கொடுக்கணுமோ கை கொடுப்பார். ஹல்லேலூயா. பெரிய புயல் நம்ம வாழ்க்கையில் அடிக்கலாம். ஆமென். ஆனால் மூழ்க போகிற நேரம் பேதுருக்கு கை கொடுத்த தேவன். ஆமென். இந்த நாளில் நம்ம பயப்படாதே என்றபடியாக நமக்கு கை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் லூக்காவில் பார்த்தீங்கன்னா சகரியா கிட்ட சொல்லுவார், பயப்படாதே என்றபடியாய். எடுத்தோன்னே பயப்படாத. ஆமென். லூக்கா 1:30 மரியாதை கிட்ட சொல்றார், பயப்படாதே என்றபடியாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து, நம்மளுடைய பிரச்சனையை குறித்து நமக்கு பயம் இருக்கலாம். ஆமென். தேவன் இந்த நாளில் பயப்படாதே என்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள் அவர் இருக்கிற இடம் நம்ம அதுதான் முன்பு சொன்னது போல, அவர் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம போற பாதையை பார்ப்பார். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் கை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கை கொடுப்பார். ஏன்னா நம்மள விசுவாசத்துல அவர் நடக்க பழக்கி விற்கிறவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அந்த விசுவாச குறையிற போதுதான் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்னு அப்பதான் கை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்துல நீ நடந்துகிட்டே இருக்கிற போது பிரச்சனை தான். ஆமென். பிரச்சனையின் மத்தியில நீ விசுவாசத்துல நடக்கிற போது அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது. ஆனா விசுவாச குறைவுல எப்ப மூழ்கிறியோ, எங்க கீழே போறியோ, அந்த நேரம் டக்குன்னு கை கொடுத்து தூக்குற தேவனாக இருப்பார். ஆமென். இந்த கடந்த முறை செக்கினா ஆரம்பிக்கிற போது கூட எனக்கு ஒரு பயம்தான். ஆமென். சில விதமான பிரச்சனைகள் முன்னாடி போய்கிட்டு இருந்தபடினால எப்படி இந்த இதை செக்கினாவை நடத்துவோம், இவர் வர்றவங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது என்றபடியான ஒரு பயம்தான். ஆனால் ஜெபிச்சு நம்ம காரியத்தை செஞ்சோம். ஆனால் அது வரையிலுமே தேவன் பேசலை. ஆனால் செக்கினா முடித்த பிறகு ஆண்டவர் கொடுத்த வசன வார்த்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 44:18-19 பாருங்களேன். சங்கீதம் 44:18-19. நீர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. ஆமென். கர்த்தர் எப்படி பார்க்கிறார் பார்த்தீங்களா? இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆமென். எப்படி அவர் பார்க்கிறவராக இருக்கார். நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும், ஆமென், எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. ஆமென். தேவன் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனையில, வேதனையில, நெருக்கத்துல தேவன் நம்மளை நடத்துறாரே, நம்மளை கைவிட்டுட்டாரோ என்றபடியா நம்ம நினைக்கிறோம். விசுவாசத்துல நடக்க அவர் நம்மளை பழக்கி வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அதுவரையிலும் பேசல. அதுவரையிலுமே செக்கினா நடத்துதானா அந்த நாட்களிலோ அதுலயோ பேசல. முடிஞ்ச பிறகு பேசுறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க பின்வாங்காம இருந்தீங்களேங்கிறார். ஆமென். எப்படி நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அன்னைக்கு பல விதமான நெருக்கங்கள், பிரச்சனை இல்லை. ஏன் இத நம்ம என்ன நினைப்போம், உடனே காரியங்கள் இப்படி இருக்கு, ஒருவேளை தேவனுடைய சித்தம் இல்லையோன்னு நம்ம நினைப்போம். ஆமென். தேவனுடைய சித்தம் இது இல்லையோன்னு நினைப்போம். ஆனா தேவன் எப்படியாய் பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய காரியத்திலே நம்ம பயப்படாதவங்களா இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையிலே பயப்படாதவங்களா இருப்போம். தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை காண்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா பயப்படாதேன்னு சொல்றவரு எப்படிப்பட்டவருங்கிறது நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். நான் இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, இவ்வளவு கடன் இருக்குங்க அப்படின்னா பயப்படாதேன்னு சொன்னா, நீ 10 ரூபா கொடுக்கறதுக்கு அவன் கெப்பாசிட்டி இருக்கணும். அல்லது ஒரு காரியம் அவன் இருதயத்தில் இருந்தாதான் அவன் சொல்ற பயப்படாதங்கிறத நம்ம கேட்க முடியும், ஆறுதல் பண்ண முடியும். இவர் பயப்படாதேன்னு சொல்றவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவன். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்படிப்பட்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்டவர் பயப்படாதேங்கிறார். அடுத்து அந்த வார்த்தை என்ன சொல்லுது? வேண்டியது எல்லாம், வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். உனக்கு என்ன வேணும், ஆமென், அதையெல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. அது ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், ஆமென், அல்லது எமோஷனலா இருக்கலாம், அல்லது பிசிக்கலா இருக்கலாம். ஆமென். ஏன் ஸ்பிரிச்சுவலாங்கிற போது ரூத்துக்கு கொடுத்த வார்த்தை இது. ரூத்து எப்படிப்பட்டவ? ஒரு மோவாபிய ஸ்ரீ, வேறொரு தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவ. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வர்றா. இங்க கும்பிடுற தெய்வமும் வேற. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்றார்? ஒரு ஆவிக்குரிய காரியத்துல சொல்றார், நீ அங்க விட்டுட்டு வந்தியேன்னு கவலைப்படாத. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு வந்தியேன்னு கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருப்பேன். ஆமென். உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்றபடியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது எமோஷனல் பார்த்தீங்கன்னா, அவ ரூத் எப்படிப்பட்டவ? அங்க கணவனை இழந்து, ஆமென், அது இல்லாம குடும்பத்துல
மாமனாரும் இறந்து போயிட்டாரு, கணவன் இறந்துட்டாரு, அவ இன்னொருத்தி அவளோட கூட இருந்த சகோதரியோட கணவனும் இறந்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன நினைக்க தோணும், இந்த குடும்பமே ஒரு சாபம் பிடிச்ச குடும்பம் போல இருக்கு, இந்த குடும்பத்து பின்னாடி நம்ம இன்னமும் அவங்க ஊருக்கு போறதா? ஹல்லேலூயா. அப்படித்தானே நினைப்பாங்க. இந்த குடும்பமே சாபம் பிடிச்ச குடும்பம், எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்கிறான், இந்த மாமியாரை நம்பி எப்படி இவன் பின்னாடி போறது என்றபடியாக தான் தீர்மானம் எடுப்பாங்க. ஆனா அப்படி இல்லை ரூத்து. ஆமென். உன் தெய்வம் என் தெய்வங்கிறா. ஹல்லேலூயா. உன் தெய்வம் என் தெய்வம். ஆமென். அந்த ஒரு எமோஷனல்ல, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு காரியத்துல ஹல்லேலூயா தேவன் பயப்படாதேங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம். ஆமென். யாருமே கைவிட்ட நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆமென். அந்த இடத்துல தேவன் நம்ம ஏதோ செய்ய நினைக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை ஏன் எதிராக இருக்குது? சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில ஒரு பெருசா செய்ய போறார். அவ்வளோ பெரிய காரியத்திற்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு தேவையா இருக்குது. ஆமென். அந்த ரூத்தோட வம்சத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பிறக்க இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம். அப்ப இந்த காரியத்துக்கு சாத்தா எதிர்த்து நிக்கணும்னா அவங்கள்ட்ட இருக்கிறவங்களை எத்தனையோ பேர்த்த கொல்லுகிறதாக இருக்கிறது. ஆமென். அவங்க குடும்பத்தையே அழிக்கிறதா அது வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருது. அதை தானே நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்ப 2 வயசு இருக்கிற எல்லா குழந்தையும் கொல்றாங்க. ஆமென். மோசே பிறக்கிறப்ப அந்த ஆண் குழந்தை எல்லாத்தையுமே கொல்றாங்க. ஏன் இந்த சூழ்நிலை? இது எதிரான சூழ்நிலை. ஏன்? தேவன் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் நம்ம நினைக்கணும். தேவனுக்கான காரியத்துல நம்ம கால் எடுத்து வைக்கிற போது பெரிய எதிர்ப்புகள் வரலாம், பெரிய பிரச்சனைகள் வரலாம், இதோ சொந்த பந்தெல்லாம் எதிர்த்து நிக்கலாம். ஏன் எதிர்த்து நிக்குது? தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்கிற போது சாத்தான் அவர்கள் வழியாக நம்மளை அந்த இடத்துல இருந்து தூக்கும்படிக்காய், நம்மளை விலகி போகும்படிக்காய். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் செய்வார். அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னும் பிசிக்கலி. ஆமென். நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பிரிச்சுவல், எமோஷனல் அண்ட் பிசிக்கலா. ஆமென். நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிற தேவன். ஆமென். பிசிக்கலா என்ன? கணவனை இழந்துட்டா. ஆமென். இப்ப அவளுக்கு ஒரு துணை வேணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் அங்க போவாசை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். அவன் சொல்லுகிற காரியம் அதுதான். ரூத் 3:10 பாருங்க. ரூத் 3:10 முன்னாடி வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஆமென். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபருக்கு பிறகே போகாமல். ஹல்லேலூயா. அப்பன்னா என்ன காரியங்கள்? யாருக்கிட்ட பலன் இருக்கு, யாரு நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு நீ போகல. ஒரு பணத்தை நம்பி நீ போகல. ஆமென். நீ ஏன் பின்னாடி வந்த? ஹல்லேலூயா. போவாசு சொல்றான், நீ என்ன நம்பி வந்த? மற்றவங்க பின்னாடி போவாம. இன்னைக்கு கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நீ மற்ற பணத்தை நம்பி ஓடாம, மற்றவங்களை நம்பி ஓடாம, என்ன நம்பி பின்னாடி வந்தீனா, ஹல்லேலூயா, கிறிஸ்துவை நம்பி என் பின்னாடி வந்தீனா, ஆமென், உன்னை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவேங்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆமென். இன்னைக்கு நீ வயல்ல விழுந்த கோதுமையை பொறுக்கிறவளாக நீ இருக்கலாம். நாளைக்கு அந்த வயலுக்கே உன்னை சொந்தக்காரியா மாத்துவேன். ஆமென். அந்த வயலுக்கே சொந்தக்காரியா மாத்துவேன். நீ யார் பின்னாடி போற? ஹல்லேலூயா. கர்த்தர் பின்னாடி வர்றியா? ஆமென். உலகத்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறியா? ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் இந்த வேதத்தில் இந்த காரியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்மை ஆற்றும்படியாய், தேற்றும்படியாய், பலப்படுத்தும்படிக்காய். நான் இப்படிதான் அவர்களை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்றபடியாய். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு விசுவாசத்தோடு அதுல ஓடுகிறவனாக இருப்பேனே, ஆனால் தேவன் அப்படியே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சீமானாக இருக்கிறார். ஆமென். போவாஸ் ஒரு சீமான அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அவனுடைய இரக்கத்தை பெரும்படிக்கான காரியம் அங்க நடக்குது. அந்த சீமானுகிட்ட நான் போகிற போது
வேண்டியபடி எல்லாம் செய்ய முடியும் அவரால். ஆமென். அந்த சீமான் நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பின்னாடி நம்ம போனோம்னா வேண்டியபடி எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. எந்த நேரத்துல எந்த காரியத்துல தேவனுக்காக நம்ம விட்டு வருகிறோமோ, ஆமென். மிக மிக எனக்கு ஆச்சரியமான காரியம் இந்த வசனம் தான். சங்கீதம் 84 44 நம்ம படிச்சோம்ல அந்த வசனம். எப்படி தேவன் நம்மளை பார்க்கிறவரா இருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. உங்களை விசுவாசத்துல நீங்க நிலைச்சிருங்க, காலடியை பின்னாடி வைக்காம இருந்தீங்க. ஆமென். நான் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறேன் என்றபடியாய். ஹல்லேலூயா. நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் இந்த நாள்ல அந்த கர்த்தரை நான் பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்கணும். மத்தேயு 6:33 பாருங்க. மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அது இந்த வசனம் அதுல இருக்குமே. 30. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன தேவைங்கிறத பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன தேவைங்கிறத எனக்கு நான் அறிந்திருக்கிறத விட பரமபிதா எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. பயப்படாது. வேண்டியபடி எல்லாம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சீடர்களை எல்லாம் தானே நீங்க இஸ்ரேல் மக்களை போய் சந்திக்கிற போது கையில ஒன்றும் பைய எடுத்துக்காதீங்க, கைத்தடியை எடுத்துக்காதீங்க, எதுவுமே பணம் பைய எடுத்துக்காதீங்க, போயிட்டு வாங்கங்கிறார். போயிட்டு வந்த பிறகு அவங்கள விசாரிக்கிறார், உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? அப்ப அவங்க சீடர் சொல்றாங்க, ஒரு குறைவும் இல்லை என்றபடியா. ஹல்லேலூயா. ஒண்ணுமே எடுத்துட்டு போவாம ஒருத்தன் போயிட்டு வர்றான் ஊருக்குள்ள. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்துக்காக. ஆனா அங்க வேதம் சொல்லுது அவனுக்கு அவன் வாயாலே சொல்ல வைக்கிறார், ஒன்றும் குறைவில்லை என்றபடியாய். ஹல்லேலூயா. தேவன் நம்ம தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவர். எப்படி சந்திப்பார், எந்த விதத்துல, எதுவும் நமக்கு தெரியாது. ஆமென். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த தேவன் 40 வருடம், ஒரு நாள் இல்லை 2 நாள் அல்ல. ஹல்லேலூயா. அவர்கள் நடக்கிற போது அந்த 40 வருஷத்துக்கு நம்ம ஒரு செப்பல் வாங்கினா ஒரு வருஷம் கூட வர மாட்டேங்குது. அவங்க 40 வருஷம் அவங்க செப்பல் சேர்ந்து தேய்ந்து போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர்கள் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எப்படிப்பட்ட தேவன்! இது ஒன்றும் கதை அல்ல, நடந்த காரியம். இன்னைக்கும் தேவன் அப்படி நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா காரியம் என்ன? யாரு கர்த்தர் பின்னாடி போவாம, ஐஸ்வர்யான் பின்னாடி போவாம, பணத்து பின்னாடி போவாம, ஆண்டவர் பின்னாடி போகிற போது நம் தேவையெல்லாம் சந்திக்கிறவர், நமக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். நமக்கு வேண்டியபடி உங்களுக்கு என்ன தேவை என்பதை, அதுதாங்க வேதம் சொல்றது, பரமபிதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தந்த நேரத்துல செய்வார். ஆமென். நானா யாரு பின்னாடி போறேங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. ஆமென். இந்த நாள்ல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, வேண்டியபடியே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்றபடியாய். அப்படி எழுந்து நிற்போம், நாம் ஜெபித்து முடிக்கலாம். பயப்படாதே நீ மனமே, நான் தாங்குவேனும் தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை தாங்குவேன் உன்னை தினமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமாண்டவரே, ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவன் வானத்திலிருந்து மனுபுத்திரரை உற்று நோக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உற்று நோக்குகிறாரா? ஒவ்வொரு அசைவையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த அசைவை காண்கிற தேவன் நாம் விழுந்து விடாதபடி, ஆமென், நாம் எப்பொழுது தடுமாறுகிறோமோ அந்த வேளையில கை கொடுக்கும்படிக்காக உற்று நோக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். நம் தேவை எல்லாம் அறிந்த தேவன், பிதாவானவர் எல்லாம் நம் தேவையை அறிந்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ இந்த நாளில் வேண்டியபடியெல்லாம் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதோ தடுத்துறதுக்கு பின்னாடி போகாதபடி, ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி போகாதபடி, கர்த்தருக்கு பின்னாடி நாம் ஓடுகிறவர்களாக இருக்கிற போது நம் தேவையெல்லாம் சந்திக்கிறவர், வேண்டியபடியெல்லாம் செய்கிற தேவன் இன்றைக்கு பயப்படாதே என்றபடியாய் நம்மை ஆற்றுகிறவராக, தேற்றுகிறவராக, பலப்படுத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்துக்காய் தேவனே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இதோ பயப்படாதே என்றபடியாய் நீர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. இந்த வேளையில எந்த காரியத்தை குறித்து, கடன் பிரச்சனை குறித்து பயந்து இருக்கிறார்களோ, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த எந்த காரியத்தை குறித்து அவர்களுக்குள்ளாக பயம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இந்த வேளையிலே பயப்படாதே என்கிற உம்மது ஒரு வார்த்தையானது மற்ற எல்லா காரியத்தையும் தூக்கி எறிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வீராக, உமது காயங்கள் பட்ட கரத்தினால் தொடுவீராக. நீ செய்ய போற அற்புதத்துக்காய், அதிசயத்துக்காய் தேவனே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.